கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாங்களும் நன்றாக இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த மகிழ்ச்சி நாளில் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை அது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசையை கொண்டு அதிசயமாக நடத்தினா. ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தா, முதலாவது அவர்களுக்கு சாப்பாடு கேட்டாங்க, மன்னாவை கொடுத்தா. ரெண்டாவது மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினா. அதன் பின்பு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு 7 நீருற்றண்டைக்கு கொண்டு போகிறான். அதன் பின்பு செங்கடல் தடையாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொன்றும் அந்த மோசையை கொண்டு அதிசயமாக அந்த 40 லட்சம் ஜனங்களே கர்த்தர் நடத்துகிறார். அன்பு பிள்ளைகளே, உங்களை என்னையும் பிரமிக்கத்தக்க அளவில் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு விசை நம்மளே நாமே கஸ் பண்ணுவோம். அந்த கருவில் நம்மளை காத்திருக்கிறான், அழகாக நடக்க செய்திருக்கிறான், அழகாக ஒரே ஒரு குரலாமல் நடத்தி வந்திருக்கிறான், நல்லா பேச வைத்திருக்கிறான், நல்ல தெளிவான பார்வையை தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய காதை தந்திருக்கிறான், செய்கையை தந்திருக்கிறான், எதையும் சாதிக்கக்கூடிய பலனை தந்திருக்கிறான், ஓட பலன் தந்திருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்க. உங்களை எவ்வளோ அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். அந்த அருமையாக நடத்தி வந்த அதிசயமான தெய்வத்துக்கு கோடி நன்றி சொல்லுங்க. நம்மளை பிரமிக்கத்தக்க அதிசயத்தில் அதிசயமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அந்த அன்பு ரட்சகரை நீங்களும் நானும் ஒருபோதும் மறக்கப்படாது. என் அன்பு பிள்ளைகளை, எவ்வளோ அருமையாக நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளோ அருமையாக போஷித்து வருகிறார், எவ்வளோ அருமையாக உடுத்து விட்டு வருகிறார், எவ்வளோ அருமையாக நம்மளை கரம் பிடித்து நடத்தி வருகிறார். யோசித்து பாருங்க. 8ஆவது மாதத்தில் இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை என்னையும் ஒரு பிரமிக்கத்தக்க அளவில் நடத்தி வந்திருக்கிறான். நம்ம மிஷனரியின் அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது வில்லியம் கேரி அவர் அந்த ஸ்தாபனத்திலிருந்து நீங்கள் போய் இந்தியாவில் போய் ஊழியம் செய்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. இப்போ அனுப்பும்போது அவரை பார்த்த உடனே யாருமே அவருக்கு தங்க இடம் கொடுக்கலையா. அன்பு பிள்ளைகளே, முதலாண்டு ஆகுது, 2வது ஆண்டு ஆகுது, 3வது ஆண்டு ஆகுது, 4வது ஆண்டு, 5வது ஆண்டு, 6வது ஆண்டு, ஒருவர் கூட ஒரு அன்பா நேசிக்கிற உள்ளங்கள் இல்லை. ஆனால் 7வது ஆண்டு முடிய போகிறது. 8வது ஆண்டில் கர்த்தர் அவர் 7 ஆண்டு காலமும் அவர் இருப்பதற்கு இடம் இல்லைனாலும் போகிற இடங்கள்ல தான் சுவிசேஷத்தின் ரகசியத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்து வந்தார். அன்பு பிள்ளைகளை, 8வது ஆண்டில் கர்த்தர் அருமையாக கொல்கத்தாவில் அருமையாக அந்த சராம்பூர் பகுதியில் பெரிய இடத்தை கொடுத்து அங்கே ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிறுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்து இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான அன்பு பிள்ளைகளை குருவானவராக படிக்க வைத்து அவர்களை வேறு பிரித்து எடுத்து கொண்டு வருகிறார். என் அன்பு பிள்ளைகளை, ஒருவேளை அவர் 7 ஆண்டு அந்த பாடுகள் படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு கொல்கத்தாவில் அந்த சராம்பூரில் அந்த அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குருவானவர்களுக்காக தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு நல்ல ஸ்தாபனத்தை உருவாக்கிட்டு கடந்து போயிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? முஸ்லிமுக்காக ஒரு 5 நிமிஷமாவது ஜெபிக்கிறோமா? என் அன்பு பிள்ளைகளை, தியாகத்தோடு கொடுக்கிறோமா? ஒரு மாதத்தில் எவ்வளோ படங்களை செலவினுக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆனால் அவர் தவிரையே பணயமாய் வைத்து 7 ஆண்டு காலமாக தியாக பிரபா அவருடைய சுவிசேஷத்தை எல்லா இடங்களையும் பிரதிபலித்தார். கடைசியில் 8வது ஆண்டில் கர்த்தர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். அன்பு பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்மளால் இயன்றது நம்மளை உருவாக்குனார, பிரமிக்கத்தக்க உருவாக்குனார, அந்த உருவாக்குனதை கூட எத்தனையோ உள்ளங்களை பார்க்குறோம். கை இல்லை, கால் இல்லை, எத்தனையோ அங்கவீனங்கள் குறைவோடு இருக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் உங்களை என்னையும் எவ்வளோ அருமையாக வச்சிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு எத்தனை துரோகம் பண்ணுகிறோம், எத்தனை துணிகரமான காரியங்களை செய்கிறோம், எத்தனை துணிகரமான செயல்களை செய்கிறோம்,
எத்தனை துணிகரமான பார்வையை பார்க்கிறோம், எத்தனை துணிகரமான கிரியைகள் நடக்கிறது. யோசித்து பாருங்க அன்பு பிள்ளைகளே. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமா ஏதையாகலும் நற்சாட்சி உள்ளவர்களா வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பு பிள்ளைகளே, ஜெபிப்போமா? அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த 8வது மாதத்துக்குள்ள உங்களை என்னையும் பிரவேசிக்க செய்து அதிசயமா நடத்தி வந்திருக்கிறாரே. பிரமிக்கத்தக்க அதிசயத்தை உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்க சன்னதியின் வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறாரே. யோசித்து பாருங்க என் அன்பு பிள்ளைகளே. அதற்கு மறைவா நம்ம ஆண்டவருக்கு எத்தனை காரியத்துல துணிகரமான காரியங்களை செய்து வருகிறோம். ஒரு விஷயம் மன்னியும் சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாள்ல நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் நடக்கிறே என்று சொல்லி கலங்குறீங்களா? 7 ஆண்டு தியாக பிரபுவா இருந்த வில்லியம் கேரியா ஐயா வாழ்க்கையில 8வது ஆண்டுல பெரிய ஸ்தாபனத்தையே நிர்வகிக்கக்கூடிய அளவுல கர்த்தர் அதிசயத்தை செய்தார். அந்த அன்பு ரட்சகர் உங்க வாழ்க்கையில் அதிசயமான கற்பத்தை தருவார், அதிசயமாய் திருமணத்தை நடத்தி கொடுப்பார், அதிசயமா நல்ல வீட்டை கட்டி தருவார், அதிசயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில முடியாதுன்னு காரியத்தை முடிய செய்வார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமா நடத்தினாரோ அதே வண்ணமா உங்களை என்னையும் இந்த மாதத்துல அதிசயமா நடத்துவார். கடந்து வழி நடத்துங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த நாள்ல பற்பல வியாதி, சுகர், பிரஷர், ஆஸ்மா, கொரோனா, இன்னும் கேன்சர், இப்படிப்பட்ட பற்பல வியாதியில தவித்து கொண்டிருக்கிற மகளே மகனே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கிப்பா. அவர் அதிசயமா உன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை தருவார், அதிசயமா உன் சாபத்திலிருந்து விடுதலை தருவார், அதிசயமா உன்னை உயிருள்ள சாட்சியா நிறுத்துவார். இந்த காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.